குமரவேல் சுடர் கல்யாணம் கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு நீங்களும் நினச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். சுடரும் குமரவேலும் மணமேடையில் உட்கார்ந்துருக்க திடீர்னு சுரேஷ் உள்ள நுழைகிறாரு. ஆமாங்க, அழகே அழகு சுரேஷ் போலீஸா உள்ள வர்றாரு. வந்து அங்கே உட்கார்ந்துருக்கிற குமரவேலோட சட்டையை எட்டி பிடிச்சு நடடா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே சுத்தி வர நிற்கிற சக்திவேல், பாகியம், மயில், அதுக்கப்புறம் சரவணன் எல்லாருமே அதிர்ச்சியில் பார்க்குறாங்க. அதே சமயம் நடடாங்கிற ஸ்டேஷனுக்கு அப்படின்னு லத்தியால் காலுக்கு கீழே 2 தட்டு தட்டுறாரு குமரவேல சுரேஷ். உடனே குமரவேலு, எதுக்கு சார், எதுக்கு, நான் என்ன தப்பு பண்ணேன், எந்த தப்புமே பண்ணலையே அப்படின்னு சொல்ல, நீ எந்த தப்பும் பண்ணலையா, இங்கே பாரு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காமிக்கிறாரு. ஒரு நிமிஷம், எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸும் இங்கே நடக்கிறத வீடியோவை எடுக்கிறத விட்டுட்டு இப்போ நான் காட்ட போகிற இந்த ஃபோட்டோவை வீடியோவை எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இவனோட லட்சணம் என்னங்கிறது கீழே கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கிற எல்லா பெரிய மனுஷங்களும் பார்த்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு சுரேஷ். உடனே சக்திவேலோ, என்ன சார், என்ன என் புள்ள அப்படி என்ன தப்பு பண்ணனா, காமிங்க சார் முதல்ல எங்ககிட்ட அப்படின்னு கேட்குறாரு. இரியா, இங்கே டெலிகாஸ்ட் பண்ணால் பெரிய டிவியில் எல்லாரும் பார்க்கும்போது நீயும் போய் உன் பையனோட லட்சணத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தன்னோட மொபைலில் வச்சுருக்கிற அந்த ஃபோட்டோஸை காமிக்கிறாரு. அதை பார்த்துட்டு போலீஸ் சொன்னதால் ஃபோட்டோகிராஃபர்ஸும் வேறு வழி இல்லாமல் அங்கே போடுறாங்க. பார்த்தா அந்த பெரிய டிவியில் அங்கே வேற ஒரு பொண்ணு கூட குமரவேல் நல்லா வழக்கம் இருந்து அதோட ஃபோட்டோஸ் அண்ட் எல்லாமே காமிக்கிறாரு வீடியோஸை. சார், சத்தியமாக இந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் சொல்கிறாரு. யோ, எவன்தான் தப்பு பண்ணிட்டு ஒத்துருக்கான், இத்தனை வருஷம் என்னோட போலீஸ் எக்ஸ்பீரியன்ஸில் எந்த திருடனும் ஆமாம் சார் நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துட்டதா சரித்திரமே கிடையாது. நடடா ஸ்டேஷனுக்கு, அந்த பொண்ணு அங்கே ஸ்டேஷனில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இழுத்துக்கிட்டே போகிறாரு சுரேஷ். இழுத்துட்டு போகிற சுரேஷ் போகிற வழியில் நிற்கிற சரவணன் காதுகிட்ட போய், என்ன நம்ம போட்டபடி பிளான் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகுது தானே அப்படின்னு கேட்க, உடனே கையை கொடுக்குறாரு சரவணன். அப்படியே கையை கொடுத்துட்டு திரும்பவும் வாங்கிக்கிறாரு. என்ன சுரேஷ், நீ இப்போ என்கிட்ட பேசினேன்னா நானும் மயிலும் உங்ககிட்ட சொல்லி கொடுத்தா இது நடக்குதுங்கிறத அப்புறம் எல்லாரும் தெரிஞ்சிட்டா பிரச்சனை ஆகிடும். நீ முதல்ல கூட்டிகிட்டு போ ஸ்டேஷனுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இங்கே பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சா தானே நம்ம பேட்ட பிளான் எல்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல, அதே சமயம் கான்ஸ்டபிள் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு குமரவேலை இழுத்துட்டு போயிடுறாரு சுரேஷ். அதுக்கப்புறம் சுடர் அழுதுகிட்டே உட்கார்ந்துட்டு எழுந்திரிச்சு வர்றாங்க. மாமா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு அழுக. உடனே மயிலு சொல்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இப்படி மேடை வரைக்கும் வந்து இவளை கல்யாணம் நின்று போனதுக்கப்புறம் வேற யாரு கட்டிக்குவா அப்படின்னு அரசல் பொருசலாக கூட்டத்தில் எல்லாருமே பேச, மயிலு, தம்பி வினோத் எங்கே இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் நிற்கிற வினோத்தை முன்னாடி கூப்பிடுறாங்க மயிலு. உடனே பாகியமும், யாருடி இவனை எதுக்குடி இங்கே கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சிருக்க அப்படின்னு கேட்க, அதே சமயம் மாரியும், இதை பாரு மயிலு, என் புள்ள ஜெயிலுக்கு போயிருக்கான்னா அதில் கண்டிப்பாக உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரியெல்லாம் எந்த பொண்ணு கூடயும் அவனுக்கு பழக்க வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அங்கே மாரிய தனியாக கூப்பிட்டு போகிறாங்க மயிலு. இதை பாருங்க, குமரவேலுக்கு அந்த மாதிரி எந்த பொண்ணு கூடயும் பழக்க வழக்கம் இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த கல்யாணத்தை இங்கே நிறுத்த சொன்னால் நிச்சயமாக உங்கள் வீட்டுக்காரர் சக்திவேலோ இல்லை எங்கள் அம்மா பாகியமோ அடங்க போகிறதே கிடையாது, நடத்தியே ஆகணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிறாங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு நிறுத்துறதுக்கு வேறு வாய்ப்பே தெரியலன்னு சொல்லி தான் எங்களுக்கு எங்கள் குடும்பத்தோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான சுரேஷை வர சொன்னோம். வந்து அவரோட ஏற்பாடில் தான் இது நடந்திருக்கு. உங்கள் பிள்ளைக்கு இன்னைக்கே உங்கள் புள்ள குமரவேலுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கூட கல்யாணம் நடக்க போகுது, நடத்தி வைக்க போகிறோம். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போது என்னோட தங்கச்சி சுடருக்கு அவளை பிடிச்ச மாப்பிள்ளை வினோத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் அடுத்தது உங்கள் பிள்ளைக்கு தாங்க கல்யாணம். அதனால் தயவு செஞ்சு நம்புங்க, நாங்கள் போட்டிருக்கிற பிளான் படி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் மனசை வருத்தப்படாதீங்க. இது மட்டும் இல்லை, இந்த பிளானை போட்டு கொடுத்ததே உங்கள் பெரிய மாமா முத்துவேல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, முத்துவேல் மாமா இப்படி குமரவேலை ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போக சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு மாரியும் கேட்க, பார்த்தீங்களா, ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் சும்மா தான் அங்கே மிரட்டி வச்சுருக்காங்க. ஆனால் அவனுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேற ஒரு பொண்ணு, நான் ஏன் மறைக்கணும், அரசி கூட கல்யாணம் ஆக போகுது. அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு உங்கள் மனசை நீங்கள் வருத்தப்படாமல் சுடர ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அங்கே பாகியமும், அடப்பாலா போச்சு, என் புள்ள சுடரு பெரிய இடத்துக்கு வாக்கப்பட்டு போக போகிறான்னு சொல்லி
என்னென்னமோ கனவு கண்டனே நான், இப்படி மண்ணள்ளி போட்டுட்டாங்களே பாவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக. உடனே அங்கே சுடர், என்னம்மா உனக்கு வினோத்தை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே அப்படின்னு சரவணன் கேட்க, சம்மதமாமா, வினோத் உனக்கும் சுடரை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தானே அப்படின்னு கேட்க, ரெண்டு பேருமே சந்தோஷமாக சம்மதம் சொல்ல அங்கே வினோத் சுடர் கல்யாணம் சந்தோஷமாக முடிஞ்சிடுது. அதே சமயம் உடனடியாக அங்கே சக்திவேல், இங்கே என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு, என் புள்ள ஜெயிலில் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கான், இங்கே எவ்வளோ பிள்ளைக்கும் எவனோ பையனுக்கும் நடக்கிற கல்யாணத்துக்கு நம்ம இத்தனை செலவு பண்ணி இவ்வளவு அவமானத்தை தேடிக்கிட்டோமே, என் பிள்ளைய வேற யார் இனி கட்டுவா அப்படின்னு கூனை குறுகி நிற்கிறாரு. உடனே அப்படியே சக்திவேல் வந்துட்டு பக்கத்தில் வந்து முத்துவேல் சொல்கிறாரு, டேய் சக்தி, கவலைப்படாதடா, உன் அண்ணன் இந்த உயிரை விட்டு மண்ணை விட்டு போகும்போது நிச்சயமாக குமரவேலுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்காம போக மாட்டேன்டா அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறாரு முத்துவேல். உடனே ஆமாண்ணே, ஆமாம், இத்தனை நாளாக நீங்கள் பண்ணி கிழிச்சிங்க பாருங்க, அப்படித்தான் இத்தனை வாட்டி ஜெயிலுக்கு போய் இப்போ இத்தனை பேர் முன்னாடியும் அசிங்கமாக இப்படியெல்லாம் நடந்திருக்கானே அப்படின்னு சொல்லி யார் நான் நாளைக்கு என் பையனுக்கு பொண்ணு கொடுப்பா அப்படின்னு அங்கே சக்திவேல் அழுக. உடனே சரி ஸ்டேஷனுக்கு போகலாம் வா அப்படின்னு முத்துவேல் கூட்டிகிட்டு போகிறாரு. கதிர், நீயே காரை ஓட்டு அப்படின்னு சொல்ல, அண்ணே இப்போ கூட உங்கள் மருமகனை தானே நீங்கள் கூட கூட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டேய் சக்தி, அவங்க யாருக்குமே உன்னையோ இல்லை நம்ம குமாரையோ கெடுக்கணும்னு எண்ணமோ இல்லை போலீஸில் பிடிச்சு கொடுக்கணுங்கிற எண்ணமோ கிடையாதுடா, அவங்க எல்லாரும் நல்லதுக்கு தாண்டா ஒரு பிளான் போட்டிருக்காங்க நட அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக, அதே சமயம் அண்ணே நீ நம்ம வீட்டில் அரசி அப்புறம் அம்மா அப்பா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துருனே அப்படின்னு சரவணன் கிட்ட சொல்லிட்டு கதிர் முத்துவேல் சக்திவேல் ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே ஸ்டேஷனுக்கு. உடனே உள்ளே போகிற சக்திவேல் குமரவேலை தனியாக கூப்பிட்டு, டேய் அப்படி ஏதாவது பழக்க வழக்கம் இருந்தால் அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு, ஏதாவது பணத்தை கொடுத்து அவைய குடும்பத்தை பின்வாங்கிக்க சொல்கிறேன் நான் கேஸ் கொடுத்ததுலேருந்து அப்படின்னு சொல்ல, அப்பா நான் இருந்துச்சுன்னு சொல்லுவேன் இல்லைப்பா, அப்படி எந்த பொண்ணுமே இல்லைப்பா, இவங்க பொய் சொல்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்ல, டேய் மகனே என்கிட்டயே ஏன்டா நாடகம் ஆடுற, நீ எந்த மாதிரி பொய் சொல்லுவ என்ன வேலையெல்லாம் பண்ணுவேங்கிறது எனக்கு தெரியாதா, ஏன்னா நீ எனக்கு பிறந்தவனாச்சே அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு. உங்கள் மேலே சத்தியமாக அப்படி எந்த பொண்ணு கூடயும் எனக்கு பழக்க வழக்கம் இல்லைப்பா, அரசியை வேணா நான் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்போவும் படுறேன், மற்றபடி எனக்கு சுடரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை கூட இல்லைப்பா, ஆனால் எப்படியோ நமக்கு கல்யாணங்கிறது ஒன்று நடந்தால் தானே இந்த உலகத்தோட வாயு மூட முடியும், நான் கெட்டவன் அதுக்கப்புறம் ரவுடித்தனம் பண்ணுறவங்கிற பேரை மறக்க முடியும்னு சொல்லி தான் நான் சம்மதித்தேன், முறையே இல்லாத பொண்ணை கட்டிக்க கூட, மற்றபடி நான் இந்த பொண்ணு கூடயும் எனக்கு பழக்க வழக்கம் இல்லைப்பா அப்படின்னு சொல்ல, என்ன போதும் பேச்சு வா அந்த பக்கம் அப்படின்னு சுரேஷ் அங்கே டேபிளில் உட்காந்துட்டு சத்தம் போட வந்துடுறாரு குமரவேல். அதே சமயம் முத்துவேல் சொல்கிறாரு, ஏம்மா அரசி இங்கே வாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. என்ன குமரவேலை கட்டிக்க சம்மதம் தானே அப்படின்னு சொல்ல, அப்பத்தாவும் கண்ணீர் விட்டு, என் பேத்தி சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தானடா முத்து நீ இத்தனை நாடகத்தையும் நடத்தின அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் கிட்ட, மனப்பூர்வமாக உங்கள் புள்ள அரசியை என் புள்ள குமரவேலுக்கு கொடுக்கறக்கு சம்மதம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. சம்மதம் தாங்க அப்படின்னு பாண்டியனும் சொல்ல, அரசியும் சம்மதம் சொல்ல, அப்பத்தா சொல்கிறாங்க, ஆமாம்மா ஆமாம், உன் மாமன் முத்துவேல் சாகிறதுக்குள்ளே ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்கணும், அது உன்னால தான் முடியும்னு சொல்லியும், குமரவேலை திருத்துறதுக்கு நிச்சயமாக கெட்டிக்கார பிள்ளையான உன்னால தான் முடியும்னு சொல்லியும் நேற்று நைட்டு சத்தியம் பண்ணி கோமதி தானே சுரேஷ் தம்பியை வர சொல்லி இத்தனை நாடகம் போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தி இவனுக்கும் ஒரு புத்தி வரட்டும்னு சொல்லி, அது என்னமோ இமேஜ் ஐயோ அந்த இமேஜை வச்சு கல்யாணத்தை நிறுத்தி இங்கே ஸ்டேஷனில் வச்சு உங்கள் கல்யாணத்தை நடத்தணும்னு, அதுவும் இந்த கிளவி சாக போகிற கிளவிக்காகவும் பெரிய மாமன் முத்துவேல் எப்படியாவது இந்த ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்திடணும்னு ஆசைப்பட்டான்ங்கிறதுக்கு வேண்டியும் உங்கள் அம்மா கோமதி பெத்த பிள்ளையவே எங்கள் ஆசைக்காக கொடுக்குறேன்னு சொன்னால், நீயும் உங்கள் அப்பா அம்மா பேச்சுக்காகவும் நம்ம குடும்ப ஒற்றுமையாக சேரணுங்கிறதுக்காகவும் சம்மதிச்ச பாருக்கன்னு நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு அரசியை சொல்கிறாங்க அப்பத்தா. அதே சமயம் அந்த ஃபோட்டோ ஐயோ அது என்னன்னு தெரியலம்மா, அதை எப்படியோ சுரேஷ் தம்பியை வச்சு மிரட்டித்தான் இங்கே கொண்டு வந்து குமரவேலை உன் கழுத்தில் தாலி கட்டணும்னு இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல, இதை பாருடா குமரவேலு, இப்போவும் அரசியை என் பேச்சுக்காகவும் உங்கள் அம்மாச்சி ஆசைக்காகவும் தாண்டா கோமதி கொடுக்குறா, நீ அந்த பிள்ளைய காலை முழுக்க கண் கலங்காமல் வச்சு காப்பாற்றுவேன்னு நான் சாக போகிறேன் இன்னும் கொஞ்ச நாளில், என் தலையில் அடித்து சத்தியம் பண்ணுடா சாமிக்கு சம்மா நினச்சி அப்படின்னு முத்துவேல் சொல்ல, சரி பெரியப்பா, நிச்சயமாக எனக்காக இப்படி நீங்கள் மெனக்கட்டு அரசியை கேட்டு
கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அவளை நான் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்படியே சக்திவேல் முத்துவேல் காலில் விழுந்து, அண்ணே நான் கூட என் பிள்ளைக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்கன்னு தப்பாக நினச்சிட்டேனே அப்படின்னு சொல்ல, உடனே சுரேஷ் சொல்கிறாரு, இதை பாருங்கள் மிஸ்டர் குமரவேல், இனிமேல் அரசியை நல்லா பார்த்துக்கணும், அந்த பொண்ணு உங்களை நம்பி தான் வருது அப்படின்னு சொல்ல, உடனே குமரவேலும் சக்திவேலும் மனம் திருந்தி பாண்டியன் கோமதி 2 பேர்த்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க அரசி குமரவேல் கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்குது அங்கே போலீஸ் ஸ்டேஷனில்.